தளபதி விஜய் சொன்ன ஒரு வார்த்தை திமுகவை ஏன் அலற வச்சது தெரியுமா? இது சாதாரண பேச்சில்ல. 2026 தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிச்சிருச்சு. அடுத்த 60 வினாடியில தமிழக அரசியலோட அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. கரூர்ல நடந்த அந்த நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட மக்கள் சந்திப்பு ரொம்ப டைட்டா நடக்குது. காஞ்சிபுரத்துல சுங்குவார் சத்திரம் பக்கத்துல ஜெப்பியார் காலேஜ்ல பிரம்மாண்டமான ஏற்பாடு. அங்கதான் விஜய் வெடிகுண்ட தூக்கி போட்டிருக்காரு. அண்ணா ஆரம்பிச்ச கட்சிய அவருக்கு பிறகு கைப்பற்றி என்னெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? விஜய் மேல வைக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன? தவேகாவுக்கு கொள்கையே இல்லைன்னு. ஆனா அதுக்கு விஜய் கொடுத்த பதில் மாஸ். நீட் எதிர்ப்பு, சிஐஏ எதிர்ப்பு, சமூக நீதி, வக்ஃபு சட்டம்னு நீதி கேட்ட எங்களுக்கு கொள்கை இல்லையா? உங்க கொள்கையே கொள்ளதானன்னு. காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண். அங்க வச்சே அவரோட பெயரை சொல்லி ஆரம்பிச்ச கட்சியை இவங்க துரோகம் பண்றாங்கன்னு சொல்றது இது லோக்கல் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். விஜய் ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்க கட்சி சங்கடமடம் இல்லைன்னு சொன்னது யாரு? இப்போ உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு திமுகவோட உட்கட்சி பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அடடா, சரியான டைமிங். கடைசியா அவர் சொன்ன அந்த டைலாக் தான் இப்போ வைரல். நாங்க இன்னும் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? பாட்ஷா ஸ்டைல் வசனம் மாதிரி இல்லையா? இது விஜய் ரசிகர்களுக்கு டபுள் மாஸ். இந்த பேச்சு தமிழ்நாடு அரசியல் களத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு. இனிமே விமர்சனங்கள் இன்னும் அனலா இருக்கும். 2026 தேர்தலுக்கு முன்னாடியே தளபதி தன்னோட பொலிட்டிக்கல் கேம் ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். விஜயோட இந்த அட்டாக்குக்கு திமுகவோட பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அலறர் சத்தம் இன்னும் அதிகமா கேக்குமா? பாப்போம்.